இப்போ போன வருடம் மாநில தேர்தல்கள் நடந்தன, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில தேர்தல்கள். இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தா அந்த டேர்ம் வராது. அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்கள்ல அவங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு தான் இருப்பாங்க. அதுல ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். இல்ல நாங்க வந்து பலவீனமாலாம் இல்ல. நரேந்திர மோடி எப்போதும் போல வந்து இரும்பு மனிதரா தான் இருக்காரு. இப்போ பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், இந்த ஸ்கீமை நாங்க கொண்டு வர போறோம். இப்படி ஒரு மாறுதட்டி கொள்கிற அரசியலா தான் இதை நம்ம பார்க்கணும். ஒரு 4 தேர்தல் வருதுங்க. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜேஎன்கே, ஜார்க்கண்ட் 5 தேர்தல். அதே நம்மளால ஒன்னா நடத்த முடியல. ஜேஎன்கேல வந்து அது பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, பலகட்ட தேர்தல். அதனால ஹரியானாவுக்கும் சேர்த்து அப்புறம் ஹரியானா தேர்தல் தேதி அறிவிச்சு மாத்தினாங்க. மகாராஷ்டிரா தனியா வரப்போகுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் கேட்கிற மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலோட சேர்த்து வந்து டெல்லியை நடத்திடுவாங்களா? அப்போ ஒரு 4 மாநில தேர்தலே நம்மளால ஒன்னா நடத்த முடியல. அதான நிஜம். நரேந்திர மோடி அவர் நினைத்ததை செய்ய முடியும்னு காட்டுறதுக்கும், ஜனங்க மத்தியில ஒரு வகையான டாக் கிரியேட் பண்றதுக்கும், அதே நேரத்தில் உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கும். நீங்க மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து லெவல்ல, ஒன்றிய லெவல்ல எல்லாம் தேர்தல் நடத்துறதுக்கு அகில இந்திய அளவில் முயற்சி எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது நம்மளோட ஒரு இன்னர் டெமோக்ரஸியை பாழ்படுத்திடுமே. 1806 வேலூர் சிப்பாய் கழகம் நூல் வெளியீட்டு விழா. தலைமை பேராசிரியர் கருணானந்தன் அவர்கள். நாள் செப்டம்பர் 29, 2024. நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை. இடம் அன்பகம், தேனாம்பேட்டை. காலை சிற்றுண்டி மற்றும் மதிய உணவு உண்டு. நுழைவு கட்டணம் 100. முன்பதிவு அவசியம். அனைவரும் வருக. பெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கார்த்திக். சார், ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்ம கடந்த இதிலிருந்தே நம்ம கேட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கான இப்போ ஒரு ஒப்புதல் மாதிரியான வந்திருக்கு. அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துருக்கு. ராம்நாத் கோவிந்த் வந்து அதை அந்த குழு பரிந்துரை வந்து சரி பார்த்துருக்காரு. மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள்லாம் ரொம்ப மிகுந்த உற்சாகமாக இருக்காங்க இதை நடைமுறைப்படுத்துறதுல. ஆனால் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அதை கடும் விமர்சனத்திற்கும் எதிர்ப்பு வந்து சொல்லியிருக்காரு. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜகவின் வாக்குறுதிகளிலும் ஒன்றா இருக்குது. நடைமுறைப்படுத்துவாங்களா? அப்படி நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்கள் என்ன? நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்கு? 1952, 57, 62, 67, 67 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டில். நாங்கள்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த காலகட்டத்தில் இருந்து வந்தவங்க தான். 67 அண்ணா ஆட்சி, 72 தான் ஆட்சி வரணும். ஆனால் ஒரு வருடம் முன்னதாக இந்திரா காந்தி அவர்கள் தேர்தலை அறிவித்து அந்த பேண்ட் வேகனில் கலைஞரும் இணைந்து அப்படித்தான் ஒரு வருடம் நமக்கு முன்கூட்டியே வந்தது. அப்புறம் பல காரணங்கள். அதுக்கு பிறகு வந்து கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ் 76, எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்மிஸ் வந்து 80, அதுக்கு பிறகு வந்து 91 மீண்டும் கலைஞர் ஆட்சி டிஸ்மிஸ். ஸோ எல்லாமே அதில் வந்து குழப்பமாகி 5 வருடத்திற்கு ஒரு முறைங்கிற தேர்தலோட அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் நம்மளால சாத்தியப்படாமலே போயிடுச்சு. சில மாநிலங்களில் சாத்தியமாக இருக்கிறது, பெரும்பாலான மாநிலங்களில் சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா, இப்போ 2029 வந்து இதுக்கு ஒரு டார்கெட் டேட்டுன்னு முன்னாள் ஜனாதிபதி அவர் ஒரு டார்கெட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. 2029னா இப்போ தேர்தல் நடக்கிற மாநிலங்கள் அடுத்த வருடம், அதற்கடுத்த வருடம் கிட்டத்தட்ட ஒரு 16, 17 மாநிலங்களில் 5 வருட ஆயுள் காலம் வராது. 3 வருடம் வரும், 4 வருடம் வரும். சில மாநிலங்களில் 2.5 வருடம் தான் வரும். ரொம்ப வெகு குறைவான மாநிலங்களில் தான் 2029ல் 5 வருடம் பூர்த்தி ஆயிருக்கும். எனவே இயல்பாக, அதாவது பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் கூட இந்த நிலைமை இருக்கிறது. இப்போ போன வருடம் மாநில தேர்தல்கள் நடந்தன, ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநில தேர்தல்கள். இப்போ அவங்களுக்கு வந்து அடுத்த தேர்தல் முடிந்த பிறகு பார்த்தா அந்த டேர்ம் வராது. அப்போ பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் அவங்க மனசுக்குள்ள வச்சு புழுங்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம். எதிர்கட்சி ஆளுகிற மாநிலங்களில் இதை எதிர்ப்பாங்க. சாத்தியமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இது சாத்தியம் இல்லை. எதனாலன்னா, இப்போ கேபினட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கு. இதுக்கு பிறகு இயல்பாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி.
இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி போட்டு இந்தியா முழுவதும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா இப்படி ஆராய்ந்து அதுக்கு பிறகு வந்து ஜனாதிபதி அவர்கள் ஒப்புதலோடு ஒரு மசோதா தாக்கல் ஆகணும். லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் மசோதா தாக்கல் செய்யறதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி தான், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு பிறகு அரசியல் சாசன திருத்தங்கள் அது கிட்டத்தட்ட ஒரு 6-7 திருத்தம் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டியது வரும். ஏன்னா நம்மளோட அரசியல் சாசனத்துல டென்யூர் கொடுத்துருக்கு. இதுல வந்து ஃபிக்ஸட் டென்யூருக்கும் ஃபிளெக்சிபிள் டென்யூருக்குமான வித்தியாசம். ஃபிக்ஸட் டென்யூர்னா 5 வருஷம். 5 வருஷத்துல ஆட்சிகள் கவிழ்ந்தால் மாறினால் அது என்ன ஆகுங்கிறதுலாம் அது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பாயிண்டா மாறிடும். இப்போ அமெரிக்கா மாதிரி நாட்டில் வந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட நாள், நவம்பர் மாதம் இத்தனாவது நாள் இந்த தேர்தல் யாருக்குன்னா ஜனாதிபதிக்கு. ஆனால் மாநில கவர்னர்கள் அங்கே இருக்காங்க. இப்போ நமக்கு வந்து மாநிலத்தில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல்வர் கிடையாது, எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிற முதல்வர். அமெரிக்கா மாதிரியான நாட்டில் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மாநில ஆளுநர். அப்போ அங்கே ஒரே நாடு ஒரே தேர்தல், ஜனாதிபதி தேர்தலும் மாநில கவர்னர் தேர்தலும் ஒரே நாளில் நடத்த வேண்டும்னு அந்த கான்ஸ்டியூஷன் சொல்லுதான்னா சொல்லலை. அதுக்கு பிறகு இவங்க மாற்றினாங்களான்னா மாற்றலை. இப்போவுமே நீங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு மாதிரியாக தான் அங்கே தேர்தல் நடக்கும். உலகத்திலேயே ஒரு சில நாடுகளில் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியப்பட்டிருக்கு. நான் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து ஆப்பிரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க முதல்ல நெல்சன் மண்டேலா ரிலீஸ் ஆகி வந்த பிறகு ஏஎன்சி நடத்தின ஒரு கூட்டத்துக்காக நான் போயிருக்கிறேன். அங்கே வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். ஆனால் பிரதிநிதித்துவ விகிதாச்சாரம் இருந்தது. அதாவது பெர்சன்டேஜ் அடிப்படையில் சீட்டுகள் வந்து பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஒதுக்குவாங்க. அப்போ வந்து அந்த நாடுகளில் அது சாத்தியப்பட்டது. இந்தியா மாதிரியான மாநில நாட்டில் வந்து இது சாத்தியப்படாது. நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமலுக்கு வந்த பிறகு இந்த ஸ்கீமை கொண்டு வரணும்னா ஏராளமான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் திருத்தங்கள் செய்யணும். பல திருத்தங்கள் வந்து 2/3 மெஜாரிட்டி வேணும், 3/2 பங்கு. அது பிஜேபி என்டிஏக்கு கிடையாது. 290 அதுக்கு மேலே 1-2 சீட்டு வச்சிருக்காங்க. எல்லா என்டிஏ கூட்டணி பூராவே ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஓகேன்னு சொன்னா கூட எதிர்வரிசையிலே ஒரு 240 கிட்டத்தட்ட 240 சீட் இருக்கு. அப்போ 2/3 வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ராஜ்யசபாலையும் அதே நிலைமை தான். அப்போ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஃபெயிலியர் ஆகும். அப்போ அந்த ரிஸ்கை வந்து பிஜேபி எடுக்காது. ஏன்னா அது ஆட்சியே அவங்க கலைக்க வேண்டிய சூழல் வந்துடும். ஒரே நாடு ஒரே தேர்தல் உண்மையிலேயே அதற்கான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்து மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அது நிறைவேறாமல் போனால் நரேந்திர மோடி வந்து ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும். அப்போ ஏன் இதை இப்போ சொல்றாங்க அப்படின்னா, இப்போதைக்கு இதில் ஒன்றும் அவங்களுக்கு நஷ்டம் இல்லை. சும்மா கேபினெட் வந்து ஓகே கொடுத்துருக்கு. அதாவது முன்னாள் ஜனாதிபதியோட அறிக்கைக்கு ஓகே கொடுத்துருக்கு, அவ்வளோதான். இப்போ இம்ப்ளிமெண்டேஷன் கமிட்டி அதுக்கு பிறகு பல கட்ட நடவடிக்கைகள் அதெல்லாம் வந்து லாங் ப்ராசஸ். டார்கெட்டே 2029, அதுக்கே இன்னும் 5 வருஷம் இருக்கு டார்கெட்டுக்கே. அப்போ இதை இப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். நாங்கள் 100 நாளைக்குள்ள எங்களோட ஓல்டு ஸ்கீமை இன்ட்ரோ பண்ணியிருக்கிறோம். இது ஒரு பெருமை. இன்னொரு பெருமை என்னன்னா, நரேந்திர மோடி பலவீனமா இருக்காருங்கிற மாதிரியான ஒரு பெர்செப்ஷன் இருக்கு. அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, பலவீனமா இருக்காரு, எப்பனாலும் ஆட்சி கவுந்துரும், இந்த மாதிரியான ஒரு டாக் வந்து நேஷனல் மீடியால வெளியே சோசியல் மீடியால இருந்துகிட்டே இருந்தது. இல்ல நாங்க வந்து பலவீனமாலாம் இல்லை, நரேந்திர மோடி எப்போதும் போல வந்து இரும்பு மனிதராக தான் இருக்காரு. இப்போ பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த ஸ்கீமை நாங்கள் கொண்டு வர போறோம். இப்படி ஒரு மாறுதட்டி கொள்கிற அரசியலா தான் இதை நம்ம பார்க்கணும். பிஜேபி வந்து தான் பலவான்னு காட்டிக்கிறதுக்காக இப்படியான ஒரு டாக்கை கிரியேட் பண்றாங்க. ஏன்னா இது சாத்தியம் இல்லைங்கிறது அவங்களுக்கே நல்லா தெரியும். அப்போ அந்த டாக்கை இப்போ நாங்க பலவான்ங்கிற டாக்னால அவங்களுக்கு என்ன யூஸ்னா, வரவிருக்கிற மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா ஒரு தேர்தல் அது நடக்க போகுது. ஜம்மு காஷ்மீர் தேர்தல் பிஜேபிக்கு பெரிய ஸ்டேக்ஸ் இல்லை. ஹரியானா தேர்தலை தாண்டி அடுத்த தேர்தலுங்கிறது மகாராஷ்டிரா நவம்பர் மாதம் வருது. டெல்லி தேர்தல் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அது தேர்தல் நோக்கி தான் அது போகுது. அப்போ டெல்லி தேர்தல் எனக்கு தெரிஞ்சு அது வந்து அரவிந்த் எதிர்பார்க்குற மாதிரி உடனடியாலாம் ஒத்துக்க மாட்டாங்க. வழக்கமான அந்த பிப்ரவரி மாதம் தான். டெல்லி வந்து ரொம்ப சின்ன மாநிலம் தான், அதுக்கு ஒன்றும் பெரிய பவர் கிடையாது, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்தியாவின் தலைநகர், அங்கே வந்து நாங்கள் ஆட்சியை பிடித்தோம்னு சொல்றதுல பிஜேபிக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. மகாராஷ்டிரா இந்தியாவின் பொருளாதார தலைநகர், அங்கே நாங்கள் ஆட்சியை பிடித்தோம்னு சொல்றதுல பிஜேபிக்கு ஒரு பெருமை இருக்கு. அப்போ ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் எந்த மாதிரியான தோற்றத்தை வந்து வாக்காளர்கள் மத்தியில் ஏற்படுத்தணும்? மீண்டும் அந்த நரேந்திர மோடி தான். நரேந்திர மோடி பலவான், நரேந்திர மோடி நினைச்சா இந்த நாட்டை காப்பாற்ற முடியும். இப்போ ட்ரம்ப் வந்து அறிக்கை விடுறாரு, மை கிரேட் ஃப்ரெண்டு
நரேந்திர மோடியை நான் சந்திக்க போறேன். அதாவது ஜனாதிபதி வேட்பாளர் அவரு. ஏத்து நிக்கிற கமலா ஹாரிஸ் ஒரு வகையில பார்த்தா இந்தியன் ஆர்ஜின். பிரதமர் வந்து தற்செயலா ஜோ பைடனோட அது ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி போறாரு. அங்க போறவர் வந்து இவரை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இவர் பார்க்கணும்னு இவரும் முன்முயற்சி எடுக்கிறாரு. அவரும் இவரை ஆற தழுவி வரவேற்கிறாங்க. என்ன இங்க தோற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதன் மூலமா? நரேந்திர மோடி உலகத் தலைவர்களால் மதிக்கப்படுகிறார். உலகத் தலைவர்கள் அனைவரும் அவரை வரவேற்கிறாங்க. என்னோட பெரிய நண்பர், நெருங்கிய நண்பர்னு ட்ரம்ப்பே சொல்லி மகிழ்ச்சி அடைகிறாரு. இது வந்து வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்கள், இந்தியர்கள் இவங்களையெல்லாம் தாண்டி இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்களுக்கு இது ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இப்படியான ஒரு கால்குலேட்டட் மூவ் தான் இப்ப கிளம்பி இருக்கிற இந்த ONOE. இது சுத்தமா சாத்தியம் கிடையாது. சாத்தியம் இல்லாத தன்மை முதலமைச்சர் வந்து அதை சுட்டி காட்டுறாரு. நான் வந்து வெறுமனே இவங்க வந்து ஒரு அரசியல் ரீதியாக மீண்டும் ஒரு முறை ஒரு நேரேட்டிவை செட் பண்ண இதுக்கு தான் இவங்க இதை பயன்படுத்துறாங்கன்னு நான் நினைக்கிறேன். திடீர்னு இந்த மாதிரியான ஒரு பேச்சு இப்போ கொஞ்ச நாளாக நம்ம இந்த கடந்த தேர்தலுக்கு முன்பாக இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி அவங்க ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிடுவாங்க, அதை பற்றின பேச்சுகள் இருக்கும். இப்போ இந்த தேர்தல் முடிஞ்ச ஒரு 3-4 மாதங்கள் ஆக போது இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு பேச்சு மீண்டும் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அப்படின்னும் போது என்ன நெரேட்டிவை மறுபடியும் செட் பண்ண பார்க்குறாங்க சார்? இப்போ இது வந்து இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தேர்தலுக்கான ஒரு நெரேட்டிவாக மட்டும் இதை பார்க்கணுமா, இல்லை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு தான் இருக்காங்களா? ஏன்னா இது இந்தியா போன்ற ஒரு பெரிய நாட்டில் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது அப்படின்றது சாத்தியமான விஷயம். ஒரே நாடு ஒரே தேர்தலில் அவங்க சொல்ற அட்வான்டேஜ் என்ன? தேர்தல் செலவு குறையும். அதே மாதிரி வந்து தேர்தல் நடத்தை காலம், அதில் நமக்கு வந்து நடத்தை விதி, கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலில் இருக்கு. அதில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியல. இந்தியா முழுவதும் ஏதாவது ஒரு வகையில் ஒருமுகப்படுத்துறதுக்கு இது உதவும். இதுதான் வந்து அமித்ஷாவோட அறிக்கை. நரேந்திர மோடி தொடர்ந்து அதான் சொல்றாரு. ஆனால் 2014 அவங்க வச்சது இது. அதுக்கு முன்னாடியே அஜெண்டாவில் இருக்கு. 14, 19. 14 வந்து நல்ல மெஜாரிட்டி, 19 மிருகபல மெஜாரிட்டி. அப்போ வந்து இதை அமல்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போ மெஜாரிட்டியே இல்லை, கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டியே இல்லை. மெஜாரிட்டியே இல்லாதப்ப இந்த ஸ்கீமோட இன்னொரு மாபெரும் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, லோக்சபா தேர்தல், அதுக்கான டேட்டா ஃபிக்ஸ் பண்றாங்க. நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் தேர்தல். அதுக்கடுத்த 100வது நாள் உள்ளாட்சி தேர்தல். எல்லாத்துக்கும் சேர்த்து காமன் வாக்காளர் பட்டியல், பொது வாக்காளர் பட்டியல். அப்போ உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு எல்லா மாநிலத்திலையும் தனியா வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இருக்கு. அது நேஷனல் எலெக்ஷன் கமிஷனோட வேலை கிடையாது. மாநில தேர்தல் ஆணையத்தோட பணி. பஞ்சாயத்து லெவல்ல இருந்து மாநகராட்சி லெவல் வரைக்கும் தேர்தல் நடத்துறதுக்கு அந்த பொறுப்பையும் வந்து தேசிய அளவுக்கு கொண்டு போனீங்கன்னா மாநிலங்களுக்கு என்ன பணி இருக்கு? ஒண்ணுமே இல்லையாப்போ. அது போக பொது வாக்காளர் பட்டியல் தயாரித்தல், பொது வாக்காளர் பட்டியல் தயாரித்தல்னு சொல்றதே ஒரு பம்மாத்து. என்ன காரணம்னா, ஏற்கனவே நம்ம வந்து வாக்காளர் பட்டியல், தேர்தல் ஆணையம் தயாரிக்கிற வாக்காளர் பட்டியலை தான் நம்ம வாங்கி அதை வரைவா வெளியிடுறோம். இப்போ ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு முன்னாடி வாக்காளர் பட்டியல் வெளியிடுறது, அந்த வாக்காளர் பட்டியல் அவங்க தனியாவா எனுமரேட் பண்றாங்க? தனியா வீடு வீடா போய் வாக்காளர் பட்டியல் சரி பார்க்கறாங்களா? தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையத்தோட வாக்காளர் பட்டியலை வாங்கி வெளியிடுறாங்க. அதுக்குள்ள வந்து ஏதாவது மாறுதல்கள் இல்ல அட்ரஸ் மாற்றம் ஏதாவது ஒண்ணு ஏற்பட்டிருந்தா உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது நம்ம திருப்பி அதுல திருத்தங்கள் செய்வதற்கு ஒரு விண்டோ கிடைக்குது. இப்ப ஏற்கனவே அது பொது வாக்காளர் பட்டியல் தானே. அப்படி இருக்கும்போது எதுக்கு இன்னொரு பொது வாக்காளர் பட்டியல்? ஒரு 4 தேர்தல் வருதுங்க. ஜம்மு காஷ்மீர், மகாராஷ்டிரா, ஹரியானா, JNK, ஜார்க்கண்ட், 5 தேர்தல். அதையே நம்மளால ஒன்னா நடத்த முடியல. JNKல வந்து அது பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, பலகட்ட தேர்தல். அதனால ஹரியானாவுக்கும் சேர்த்து, அப்புறம் ஹரியானா தேர்தல் தேதி அறிவிச்சு மாத்தினாங்க. மகாராஷ்டிரா தனியா வரப்போகுது. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவர் கேட்குற மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலோட சேர்த்து வந்து டெல்லியை நடத்திடுவாங்களா? அப்போ ஒரு 4 மாநில தேர்தலே நம்மளால ஒன்னா நடத்த முடியல. அதானே நிஜம். ஏன்னா பெரிய நாடு, அது எப்படி நடத்த முடியும்? சாத்தியம் இல்லையே. பாதுகாப்பு படைகள் ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ போன தடவை மாநில தேர்தல்கள் வந்துச்சு. போன வருஷம் லோக்சபாவுக்கு ஒரு 5-6 மாசம் ஆயுள் பாக்கி இருந்துச்சு. அந்த 5-6 மாசம் ஆயுளை விட்டு கொடுத்துட்டு மாநில தேர்தல்கள் நடத்தும் போது லோக்சபா தேர்தலையும் சேர்த்து ஒரு கொஞ்சம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அந்த குறிக்கோள்ல ஒரு 10 அடி எடுத்து வச்சிருக்கலாமா முன்னேறி? அதுக்கேற்ற மெஜாரிட்டி இருந்தது. அப்போ மிருகபல மெஜாரிட்டி. அப்பவுமே இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து பாஸ் பண்ணிருக்கலாமே. ஆனா அப்ப என்ன பண்ணாங்க? ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைவர் கமிட்டியே போட வேண்டாம, ஏற்கனவே வந்து இது பற்றிய கருத்துக்களை எல்லாம்
சட்ட கமிஷன் கொடுத்திருக்கு, தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கு. எதுக்கு இன்னொரு கமிட்டி? அப்போ ஒரு ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் நரேந்திர மோடி அவர் நினைத்ததை செய்ய முடியும்னு காட்டுறதுக்கும் ஜனங்க மத்தியில ஒரு வகையான டாக் கிரியேட் பண்றதுக்கும் அதே நேரத்துல உண்மையான பிரச்சனைகளை திசை திருப்புறதுக்கும். உண்மையான பிரச்சனை என்னங்க? உண்மையிலேயே வந்து வேலையில்லா திண்டாட்டம் தான் பெரிய பிரச்சனை. முதலமைச்சர் அதை சுட்டி காட்டுறாரு. ஹரியானாவிலேயே தேர்தல் பிரச்சனையாக எது முன்னிலை வகிக்கிறதுன்னு பத்திரிகைகள் எழுதுறாங்க அப்படின்னா, ஒண்ணு விவசாயிகளுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை, சட்டபூர்வமான குறைந்தபட்ச ஆதார விலை, அடுத்தது வேலையில்லா திண்டாட்டம். இப்ப அதை போக்குவதற்கு வந்து பெரிய ஸ்கீம் கொண்டு வந்தோம், இல்ல அதை போக்குவதற்கான நடவடிக்கையில் ஈடுபடுறோம்னு காட்டுறதை விட்டுட்டு, ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029 டார்கெட்டுக்கு இப்பவே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷனை கிரியேட் பண்ணி விடுறது மூலமாக என்ன அச்சீவ் பண்ண விரும்புறாரு நரேந்திர மோடி? பிரச்சனைகளை திசை திருப்பத்தான் விரும்புறாரு. அதுபோக தான் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியும், என்னால நான் நினைச்சா எல்லாத்தையுமே செய்ய முடியும்னு அந்த பழைய தோற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி தான். இதை தாண்டின ஒரு பெரிய அளவுக்கான சாத்தியக்கூறு கூட இதுல இல்லை. இன்னொரு பக்கம் நமக்கு வர சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை இது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்தா பாஜகவிற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு ஒரு பயம் ஏதாவது இருக்கா? அப்படின்னா 240 சீட்டை தாண்டி வந்திருக்கணும்ல. 400 சீட்டுக்கு அவங்க லோக்சபா தேர்தல் நடத்துனாங்க. அப்பவும் சில மாநிலங்களில் தேர்தல் நடக்கத்தான் செஞ்சது. அந்த மாநிலங்கள்ல எல்லாம் என்ன 100% ஜெயிக்கவா செஞ்சாங்க? அப்படியான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கல. அப்படியான ஒரு சந்தேகம் எழுப்பப்படுகிறது. அதாவது ஒரே நேரத்துல எல்லாத்துக்கும் தேர்தல் நடத்தினா தேசிய கட்சிகளுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படின்னு. அப்படின்னா 67 எங்களோட காலேஜ் டேஸ் ஒரே நேரத்துல தான் வந்து மக்களவைக்கும் மாநிலத்துக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கும் தேர்தல் நடந்துச்சு. காங்கிரஸ் கட்சி ஏன் தோத்துது? இன்னும் சொல்ல போனாங்க, அப்போ என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, அதாவது பக்தவச்சலா அப்போ முதல்வர், காங்கிரஸ் கட்சியோட பிரச்சாரமே என்னவா இருக்கும்னா, மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆள வேண்டும், அப்பதான் வந்து மாநிலத்துக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் மத்திய ஆட்சி செய்து கொடுக்க முடியும். இப்படிதான் வந்து அந்த பிரச்சாரமே இருந்தது, நேரட்டிவே. அது எங்க வெற்றி பெற்றது? காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வந்து தோல்வி அடைந்தது. லோக்சபா தேர்தலையும் வந்து அவங்களுக்கான எந்த விதமான பெரிய வாய்ப்பும் கிடைக்கவில்லை. 67ல இருந்து இன்னை வரைக்கும் அந்த நிலைமை தான். ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிற அதே மாதிரியான செட்டப் வந்து நிலவிய மாதங்கள்ல, நிலவிய ஆண்டுகள்ல பல மாநிலங்கள்ல தேர்தல் நடந்திருக்கு. அந்த மாநிலங்கள்ல எல்லாம் எங்க தேசிய கட்சிகள் எங்க ஜெயிச்சது? எனவே எனக்கு அந்த வாதத்துல நம்பிக்கை இல்லை. அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல்னா தேசிய கட்சிகளுக்கு அனுகூலம் அதிகம், எனவே பாரதிய ஜனதாவுக்கு அனுகூலம் அதிகம், அந்த வாதத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் நான் இதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் நடத்தக்கூடாதுன்னு பார்க்கிறேன். ஏன் நடத்தக்கூடாது அப்படின்னா, மாநில பிரச்சனைகளை மழுங்கடிக்க செய்யும். அது ஒரு பாயிண்ட், அது சரிதான். இன்னொன்னு, நீங்க மாநகராட்சி, நகராட்சி, பஞ்சாயத்து லெவல்ல, ஒன்றிய லெவல்ல எல்லாம் தேர்தல் நடத்துறதுக்கு அகில இந்திய அளவில் முயற்சி எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு பெரிய மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அது நம்மளோட ஒரு இன்னர் டெமோக்ரஸியை பாழ்படுத்திடுமே. அதையும் நீங்க பார்க்கணும். முக்கியமா 100 நாள் கழிச்சு உள்ளாட்சி தேர்தலை வந்து மத்திய அளவுல நடத்த போறோம் அப்படிங்கிறது பெரிய ஆபத்தான ஒரு அறிகுறி. அப்போ அதையும் சேர்த்து தான் நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஒட்டுமொத்தமா தேர்தல் நடத்தினா பாரதிய ஜனதாக்கு அட்வான்டேஜ் சொன்னா ஏதோ பாரதிய ஜனதா என்கிற கட்சி அதை எதிர்ப்பதற்காக நம்ம இந்த வாதத்தை வைக்கிறோம்னு ஆயிரும். மாநகராட்சிகள் இந்த 100 நாள்ல நம்ம இது போகும்போது என்ன மாதிரியான ஆபத்து அப்படின்னு புரிஞ்சுக்கலாம்? ஆபத்துனாங்க, இப்போ உள்ளாட்சி லெவல்ல நம்ம இப்போ எப்படி அதை ஃபார்ம் பண்றோம்? பஞ்சாயத்து லெவலுக்கு கட்சி கிடையாது இல்லையா? அதற்கு அடுத்த லெவல், அதாவது ஒன்றிய கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலர். அதற்கு அடுத்த லெவல் வந்து மாவட்ட அளவிலான தேர்தல், நகராட்சி வரைக்கும், பேரூராட்சி வரைக்கும் வச்சு பாருங்க. பேரூராட்சி வரைக்குமான தேர்தல், பல்லாயிரக்கணக்கான பேரூராட்சி இருக்கு. அந்த தேர்தலை நீங்க நேஷனல் லெவல்ல நடத்துறீங்கன்னா பேரூராட்சியில இருக்கிற இயல்பான டெமோக்ரஸியை அடிவிட்டு திருப்பி அது வந்து தேசிய சிக்கலுக்குள்ளதான் போய் சிக்கும். நம்ம வந்து ஒரு பேரூராட்சியில உள்ளூர் பிரச்சனைகளை பேசி உள்ளூர் லெவல்ல வந்து ஓட்டு கேட்டு உள்ளூர் லெவல்ல வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கணும். அது எந்த கட்சி வேணாலும் வரட்டும், அதை பத்தி ஒண்ணும் இல்லை. ஆனா அதையும் வந்து நீங்க வந்து ஒரு லோக்சபா தேர்தல் மாதிரி நாங்க நடத்த போறோம்னு சொல்றது பெரிய முட்டாள்தனம். இந்தியா முழுவதுமே அது சரியா வராது. பெரிய அளவுக்கான பிரச்சனைகளை எல்லாம் திசை திருப்பி விட்டுரும். அப்போ இது போக இன்னொன்னு என்ன நம்ம பார்க்கணும்னா,
தேர்தல் செலவு குறையும். தேர்தலுக்கு செய்யற செலவை குறைங்க. நீங்க தேர்தல் செலவை அகில இந்திய அளவில் இவ்வளவு பெரிய நாட்டில் வந்து கூட ஒரு 5000 கோடி ரூபாய் செலவாகிறதுல எல்லாம் ஒன்றும் குடிமொழி போகாது. தேர்தலுக்கு ஒவ்வொரு கட்சியும் எவ்வளவு செலவு பண்ணுது, அந்த செலவு நீங்க குறைக்கலாம்ல. தேர்தல் எலக்டோரல் ரிஃபார்ம்ன்றாரு மோடி. என்ன சொல்றாரு? எலக்டோரல் ரிஃபார்ம், தேர்தல் சீர்திருத்தம். தேர்தல் சீர்திருத்தம் உண்மையில என்னவா இருக்குங்க? எங்க காலத்துல வந்து 21 நாள் தேர்தல் பிரச்சாரம், 14 நாளா அதை குறைச்சோம். 10 நாள் ஆகுங்க, 7 நாள் ஆகுங்க. இன்னைக்கு இருக்கிற ஒரு சோசியல் மீடியா இவ்வளவு பெரிய டெக்னாலஜிக்கல் உலகத்துல 7 நாள் போதாதா பிரச்சாரம் செய்யறதுக்கு? எதுக்கு ஊர் ஊரா போய் சைக்கிள் பேரணியும் மோட்டார் சைக்கிள் பேரணியும் விட்டுட்டு இருக்கீங்க? எல்லாத்தையும் பேன் பண்ணுங்க சுத்தமா. வெறுமனே வந்து பொது மேடை தான். இன்னைக்கு வந்து ஒரு எப்போதுமே நம்ம தூர்தர்ஷன் பொது மேடையா வச்சிருக்கோம். எல்லா கட்சியும் அதுல பேசுது இல்லையா? இன்னைக்கு எத்தனையோ டிவி வந்துருச்சு, எவ்வளவோ சோசியல் மீடியா வந்துருச்சு. பொது மீடியா அவர்கிட்ட பயன்படுத்தினாலே போதுமே. எதுக்கு ஊர் ஊரா வந்து மேடை போட்டு பிரச்சாரம் பண்றீங்க? அது யாரு வாரா? அதுக்கு ரூபா கொடுக்காம யாரையாவது ஒருத்தர் நீங்க கூட்டு வர முடியுமா? எந்த கட்சியா இருந்தாலும் சரிங்க. பணம் கொடுக்காம எந்த தலைவர் கூட்டத்துக்கும் ஆள் வருமா? நாங்க வந்து 66, 67 எல்லாம் பணம் கொடுத்து கூட்டம் கேட்க போவோம். டிக்கெட்டு மதுரை தமுக்கத்துல வந்து ₹1 டிக்கெட்டுக்கு பின் வரிசையில் உட்கார்ந்துருந்தா எனக்கு ஞாபகம் இருக்கு. ₹5 முதல் வரிசை டிக்கெட். அண்ணா தான் பேசுறாரு. அந்த நட்சத்திர பேச்சாளர்களோட அந்த அந்தஸ்து எவ்வளவு கேட் கலெக்ஷன் ஆச்சுங்கிறத வச்சு மதிப்பு போடுவாங்க. அப்போ சிறந்த பேச்சாளர் கட்டணமே இவ்வளவு ரூபா கிடைச்சிருக்கு. அந்த காலம் இன்னைக்கு இருக்கா? ₹200, ₹150 பிரியாணி பாக்கெட்டு, குவார்டர் எல்லாம் கொடுத்தா தான் இன்னைக்கு ஆளே கூட்டு வர முடியுது. எதுக்கு இந்த கேலி கூத்து ஜனநாயகம்? அதை வந்து எடுத்துருங்க. எல்லாமே பொது மேடை தான். எந்த கட்சியும் பேரணி நடத்தக்கூடாது. 7 நாள் தேர்தல் பிரச்சாரம். எதுக்கு வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து நடத்தை விதி அமல்படுத்துறீங்க? ஜம்மு காஷ்மீரில் நடக்கிற தேர்தலுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ ஜம்மு காஷ்மீர் இல்ல நாகாலாந்து, மிசோராம் அங்க தேர்தல் நடத்தினாலும் நடத்தை விதியை இங்க அமல்படுத்துறதுல அர்த்தம் இல்லை. நடத்தை விதி எப்போ வந்து ஒரு மாநில தேர்தல் தொடங்குதோ அதுக்கு சில நாட்கள் முன்னதாக நடத்தை விதி நம்ம அமல்படுத்தினா போதும். அதுவும் ஏற்கனவே செயல்பட்டு வருகிற திட்டங்களுக்கு வந்து நடத்தை விதி பொருந்தாது. அது நம்ம மாநிலத்துல 2 மாசம் கழிச்சு தேர்தல் வருங்க, ஏற்கனவே பல திட்டங்கள் ரோடு போட்டுட்டு இருப்பாங்க, அதை நீங்க நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன மாதிரியான நடத்தை விதி? 10ஆம் பசலித்தனமான நடத்தை விதி. இது 1952 நம்ம கொண்டு வந்தது. இன்னமும் அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கோம். இதெல்லாத்தையும் நீங்க மாத்தினீங்கன்னா தேர்தல் ஜனநாயகம் துடிப்போட இருக்கும். இன்னைக்கு சாமானியம் தேர்தலில் நிக்க முடியுமா? பணமே இல்லாத நீங்களும் நானும் தேர்தலில் நிக்க முடியுமா? ஒரு எம்எல்ஏக்கு எவ்வளவு செலவாகுது, ஒரு எம்பிக்கு எவ்வளவு செலவாகுது? இதை குறைச்சாதானங்க அது தேர்தல் சீர்திருத்தமா இருக்கும். பிஜேபி உட்பட எல்லா கட்சிகளும் அப்படி நீங்க செய்யாம ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நாங்க தேர்தல் செலவினத்துல ஒரு 3000 கோடியை குறைச்சிட்டோம்னா இவ்வளவு பெரிய நாட்டுக்கு 3000 கோடி மிச்சம் பிடிக்கிறது பெரிய விஷயமா? எல்லா மத்திய மந்திரிகள், பிரதமர் எல்லாம் சாதாரண விமானத்துல போனாலே அது குறைஞ்சு போயிருங்க. அவங்க பயணத்துக்கு யாராவது சாதாரண விமானங்களை பயன்படுத்துறாங்களா சொல்லுங்க? பணம் இல்லாத காரணத்தினால தானே சார் நிர்மலா சீதாராமனே இதுல நிக்கல, தேர்தலில் நிக்கல, செலவு பண்ண. அவ்வளவு ஒரு பரிதாபமான நிதி அமைச்சர் வேற நம்ம வச்சிருக்கிறோம். இது திமுக எதிர்க்கிறாங்க, மற்ற எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க அப்படின்னும் போது பாஜக எல்லாருக்கும் இதை ஒத்து போறாங்களா? எல்லா மாநில பாஜகவினரும் இதற்கு ஒத்து போவாங்களா, இல்ல ஒத்து போறாங்களா? மாநிலத்துல பல பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலேயே ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரும்போது அவங்களுக்கே ட்ரங்க் அட் டைம் வரும். 5 வருஷங்கிறது 3 வருஷம் 4 வருஷமா மாறும். அவங்களுக்கு அது வந்து லாஸ் தான். ஆனா மோடி சொல்றாரு ஒன்னும் வழி இல்லைன்ட்டு பேசாம இருப்பாங்க. மூக்கால தான் அழுவாங்க. ஆனா அதை வந்து நாக்கால பேசுறதுக்கு தயங்குறாங்க. நரேந்திர மோடியே வந்து அவர் கனவு கண்டு காலையில முழிச்சா அவரோட ஸ்கீம் என்னவோ அந்த ஸ்கீமை தானே அவர் பண்றாரு. அதுக்கான ஆராய்ச்சி எல்லாம் பண்றதே கிடையாது. அவர் கொண்டு வர எல்லா ஸ்கீமும் அப்படிதான் இருக்கும். அக்னிவீர் ஸ்கீம் என்ன அவர் கனவுல கண்டாரு, அக்னிவீர் ஸ்கீம். இன்னைக்கு ஹரியானால அது தேர்தல் பிரச்சாரம். உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் தோல்விக்கு காரணம் அக்னிவீர் ஸ்கீம் தான் அப்படி சொல்றாங்க. அமித்ஷா வந்து அக்னிவீர் ஸ்கீம் வச்சு காங்கிரஸ் கட்சி அது துஷ்பிரச்சாரம் பண்ணிருச்சு. ஸோ நடைமுறை சாத்தியம் இல்லாத விஷயங்கள் வந்து நீங்க கனவு திட்டங்கள், அது ட்ரீம் கம்ஸ் ட்ரூன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஒரு நாட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து செயல்படுத்தணும். இந்த நாட்டுக்கு இன்னைக்கு என்ன தேவை? ஒரே நாடு ஒரே தேர்தலா? மனசாட்சி உள்ள யார் வேணாலும் பதில் சொல்லலாம். இப்ப தேவையற்ற விஷயங்களை கடுப்பேத்துறாங்க மயிலாடுன்னு சொல்றாங்க. அதுதான் இது. கண்டிப்பா சார். மிக்க நன்றி. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றிய பல தெரியாத தகவல்களை எங்களுக்காக வழங்கியமைக்கு ரெட்ரோலோக்கின் சார்பாக மிக்க நன்றி சார்.